ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸாக இருக்குது. இந்த கோர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு எது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, காலேஜஸோட ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும், ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் எதை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறதும் கரியர் பர்ஸ்பெக்டிவ்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த ஒரு டாப் காலேஜில் எந்த விதமான கோர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஃபீஸ் கம்மியாக எனக்கு ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, டாபிக்குள்ளே போகலாம். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் அண்ட் இன்டீரியர் டிசைனிங்னு சொல்லாங்க. இப்போது இன்டீரியர் டிசைனில் ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு ஹோம் கட்டுறோம் அப்படின்னாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் டிசைனில் நம்ம இது மாதிரியான பிளானிங்ஸும் அண்ட் டிசைன்ஸும் வந்து இம்போர்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக அண்ட் தியரிட்டிக்கலாக அதோட நாலேஜஸ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கிறது தான் இந்த கோர்ஸில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காகவே இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th அண்ட் +2 முடிச்சுக்கோங்க. +2ல் நீங்கள் ஒரு ரெகக்னைஸ்டான போர்டில் 50% எப்போ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அண்ட் மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மாதிரியான டாபிக்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். அண்ட் டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இந்த கோர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஜாப் பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டைரக்டர், இன்டீரியர் டீகோடர், அடுத்ததாக லைட்டிங் டிசைனர், செட் டிசைனர், ப்ராஜெக்ட் மேனேஜர் இது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரைவேட் காலேஜில் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணலாம். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பொறுத்து வேரி ஆகுது. அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக டாப் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க. நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் ஒரு நல்ல காலேஜாக செலக்ட் பண்ணி அதில் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல டாப் கம்பெனிஸ்ல நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்கலாம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சரல் டிசைனிங், கிராஃபிக்ஸ், பேசிக் டிசைன்ஸ் அண்ட் இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் இது மாதிரியான விஷயங்களும், பில்டிங் டெக்னாலஜி, அதோட பில்டிங்கோட சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் இது மாதிரியான விஷயங்களையும், என்வரன்மெண்டல் சயின்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் டிசைன்ஸோட ஃபண்டமெண்டல் ஆர்கிடெக்சர்ஸில் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஆர்கிடெக்சரோட ஆஸ்பிரேஷன்ஸ், டிசைன்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ் இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் மூலியமாக படிப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இந்த மேனேஜ்மெண்ட்டில் சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நிறைய காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை பண்ணிக்கலாம். ஓகேங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.